பெரிய பெரிய கோவில்கள்லாம் கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு இந்த பக்கம் வெளியில் என்னார்னா அந்த பெருமாளை பார்க்கறதுக்கு கொடிமரம் மறைக்கும். கொடிமரத்தை தள்ள சொல்ல முடியுமா? அல்லது பெருமாள்கிட்ட தான் சொல்ல முடியுமா? கொஞ்சம் நகர்ந்து உட்காந்தா நான் உங்களை தரிசனம் பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா? இவர் என்ன பண்ணுவார்? அப்படி இப்படி பார்ப்பார், நம்பாடுவான். அப்படி பார்க்கிற போது தரிசனம் கிடைக்காது. பெருமாள் திருமுகத்தை நல்லா தரிசனம் பண்ண முடியாது. இவர் என்ன மனசுல எடுத்துப்பார்னா, நல்லா கவனிங்களேன், இவர் என்ன மனசுல தீர்மானம் பண்ணிப்பார்னா, நாம பெருமாளை பார்க்கலன்னா என்ன, நாம பெருமாளை பத்தி பாடுறோம் இல்லையா, இந்த கோவில் வாசல்ல நின்று பாடுறோம் இல்லையா, இது நிச்சயம் பெருமாளுக்கு கேட்கும், பெருமாளுக்கு தெரியும். அவ்வளவுதான். இது பக்தியில ரொம்ப முக்கியங்க. பல பேர் என்ன நினைக்கிறோம், நம்மள கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த சுவாமிக்கு பக்கத்தில் நின்று தரிசனம் பண்ணாதான் நம்ம கேட்டதை சுவாமி கொடுப்பார்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கோவில் வாசல்ல நின்று உள்ள இருக்கிற தெய்வத்தை உங்களோட மனசுல நினைச்சு நீங்க வழிபட்டாலே உங்களுக்கு அருள் கிடைச்சிடும். இந்த சுவாமிலாம் நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. எங்க இடங்கிறக்கோ அங்கிருந்து பார்க்கலாம். கூட்டமா இருக்கா பரவாயில்ல, வெளியிலேருந்து பார்க்கலாம், தப்பு கிடையாது. இதுதான் நம்பாடுவோனுடைய ஸ்டாண்டர்ட்.